ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேதவசனம் சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில விருத்தி என்பது எப்பவும் டே பை டே, ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைய வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் அவனை நடத்துகிறவராய் இருந்தார். அவன் சொல்கிறான் அல்லவா, கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மீட்கிறார் என்று சொல்லி. அதே போல ஆண்டவராகிய கர்த்தர் அவனை நடத்தினபடினால் ஒவ்வொரு நாளும் ஒரு விருத்தி அடைகிற நிலைமை அவன் காணக்கூடியதாய் இருந்தது. இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு ஏதோ வானத்திலிருந்து பொத்துக்கிட்டு வரல. ஒவ்வொரு நாளைக்கும் இன்றைக்கு இந்த பாடு, நாளைக்கு நாளைய பாடு, ஒவ்வொரு காரியத்திலும். ஆனால் நீங்கள் உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை நோக்கி நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். அடுத்து சொல்லுகிறது பாருங்கள், பைபிளில் வாசிக்கும் போது ஆண்டவர் அவனோடு இருந்தார். ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னாலும், வாழ்க்கையிலே உள்ளான மனுஷன்லே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு விஸ்தாரத்தை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் கைவிட்டான்னா எல்லாமே அடைபட்டு போகும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் விஸ்தாரம் இருக்காது, ஊழியங்களையும் ஆசீர்வாதம் இருக்காது, கர்த்தருடைய ஊழிய காரியங்களிலும் ஆசீர்வாதம் இருக்காது. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். பைபிள் அதுதான் ரொம்ப அழகா சொல்லுது. ஈசாக்கு எப்படி விருத்தி அடைஞ்சான்? அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து தேசத்திலே மகா பெரியவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது முதல்ல ஒரு நிறைவு, ஐஸ்வர்யம் நிறைவு, மன திருப்தி. அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இப்போ நல்லா இருக்கிறேன். அதற்கு பிறகு அவன் வர வர விருத்தி அடைந்து தேசத்திலே மகா பெரியவனானான் என்று சொல்லி அங்கே நாம் வேதவசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை மிக தெளிவாக சொல்கிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை ஈசாக்கை பற்றி விருத்தி அடையும் பொழுது அவனை ஐஸ்வர்யனாக்கி வர வர விருத்தி அடைந்து அவன் தேசத்திலே மகா பெரியவனானான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் முதல்ல ஒரு ஐஸ்வர்யம் தர வரும். ஐஸ்வர்யம் என்றால் திருப்தி. எல்லாம் எனக்கு போதும், கர்த்தர் எனக்கு தந்தெல்லாம் ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று அவரை துதிக்கும் பொழுது இன்னும் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை மேன்மையை ஆண்டவர் தருகிறார். அடுத்த பரலோகத்துக்கு எப்படி போகிறது? அதையும் அப்படி தாங்க சொல்லுது. நீங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள், பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே அவர் சமூகத்திலே காணப்படுவார்கள். பலத்தின் மேல் பலன், அதாவது நம்மளுடைய உள்ளான மனுஷன்ல ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றம் வேணும். சும்மா எதை இருந்தோமா போனோமா, ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செஞ்சோமா, அப்படியே மூச்சு முட்டி அப்படிலாம் கிடையாதுங்க. கிராமங்களை தேடி மட்டும் நம்ம ஊழியம் செய்கிறது இல்லைங்க. பட்டணங்களிலே நிறைய தேவையான மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. பட்டணத்தை கிராமத்து மக்களோட கொஞ்சம் தான் பிரச்சனை. ஆனால் பட்டணத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ கஷ்டங்கள். நகப்பனே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. என்ன பேசுகிறான்னு சொன்னால், நீங்கள் பலத்தின் மேல் பலன், முதல்ல உங்களை நீங்கள் பலப்படுத்தணும். உங்களுக்குள்ள ஆவி நிறைவு, குறைவில்லாத பைபிள் வாசிப்பு, ஜபம், இதில் நீங்கள் பலன் அடைந்து திரும்ப உங்கள் பிள்ளைங்களை பலப்படுத்தி, உங்கள் வட்டாரத்தில் சூழ்நிலையில் காணப்படும் இடங்களை பலப்படுத்தி பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனோட சமூகத்திலே காணப்படுவீர்கள். உள்ளான மனுஷனிலே ஆவிக்குரிய வரங்களினாலும் கிருபைகளினாலும் வல்லமையினாலும் பலன் அடைந்தால்தான் சீயோனை பிரவேசிக்க முடியும். அதான் பைபிள் சொல்லுது. ஆண்டவர் உங்களை விருத்தியடை செய்ய விரும்புகிறார். முதலாவது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் அனுதின வாழ்க்கையிலே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் பலன் அடைந்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அதுதான். இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் பல காரியங்களை நாங்கள் சகிச்சு வந்துட்டேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும். நீ தாவீதோடு இருந்த பொழுது ஒரு அடையாளத்தை மக்கள் ஜனங்கள் சொன்னார்கள் அல்லவா, அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். அந்த ஈசாக்கை பார்த்த மக்கள் சொன்னார்கள், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை நிச்சயமாக நாங்கள் கண்டோம். ஆண்டவர் அதே போல உன் குடும்ப வாழ்க்கையிலும் மற்றவர்கள் வாயை திறந்து நிச்சயமாக உங்கள் ஆசீர்வாதம் மனுஷர் தந்த ஆசீர்வாதம் இல்லை,
கர்த்தர் தந்த ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறாங்க பார்க்குறோன்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்லணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த நாளிலே கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஒவ்வொரு நாளும் பலத்தின் மேல் பலனடைந்து கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிக்க கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.